இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 28ஆம் நாள் 12/3/2026 மார்ச் மாதம் வியாழக்கிழமை என்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:24 லக்னம் கும்பலக்னம். இன்றைய தினத்திற்கான திதி அஷ்டமி அதிகாலை 4:05 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு நவமி வருகின்றது. நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 12:30 முதல் 1:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலையில் இல்லை, மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். குளிகை 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். யமகண்டம் 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது. காலை 6:23 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சுத்த யோகம் வருகின்றது. கரணன் 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூளம் தெற்கு, பரிகாரம் தைலம், சந்திராஷ்டமம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறுதியாகவும் செயல்படுவீங்க. இன்று உங்களுடைய வேலைகளை நீங்க மகிழ்ச்சியாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சக பணியாளர்களுடன் நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. திருமண உறவில இன்று வீட்டுல விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியும் உண்டாகும். உற்சாகத்துடனும் உறுதியுடனும் காணப்படுவீங்க. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். செழிப்பாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். அலுவலகத்தில் உங்களுடைய திறமை பாராட்டுகளையும் பெற்றுவிடும். சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விருப்பப்பட்ட இடங்களுக்கு பணி மாறுதல்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். தொழில் துறையில எதிர்பார்த்த வெற்றியையும் பெற்றுவிடலாம். வீட்டுல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேன்மையும் உண்டாகும். அரசாங்க வேலையில இருந்து வந்த தடைகளும் நீங்கும். நல்ல மனிதர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். வாகன பழுதுகளை எல்லாமே சரி செய்து விடுவீங்க. மன அழுத்தங்களும் நீங்கும். அலுவலக வேலையின் காரணமாக சிறு தூர பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடவும் வேண்டாம். வீட்டுல உள்ள ரகசியங்களை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். உங்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை உணரவும் செய்வீங்க. பிள்ளைகளும் பொறுப்புணர்ந்தும் செயல்படுவாங்க. மனைவியின் வழியில நல்ல செய்திகளும் வந்து சேரும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். வியாபாரத்துல எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால ஆதாயமும் உண்டாகும். திறமைகள் வெளிப்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாகவும் இருக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சில செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளிக்கவும் செய்வீங்க. வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. தாய் தந்தையின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பார்த்து விடலாம். சிறு நிறுவனங்களுக்கு தங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிடத்துல நீங்க மற்றவர்களினால கௌரவிக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய நண்பர்கள் கிட்ட இருந்த ஆதரவுகளும் இருக்கும். நல்ல நட்பு வட்டாரமும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் இருக்கும். தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபடவும் செய்வீங்க. நண்பர்களுடைய ஒத்துழைப்புகள் மனதிற்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். கடன் சார்ந்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணிகள்ல சில மாற்றமான சூழலும் உண்டாகும். மனதுல புதுவிதமான சிந்தனைகளும் ஏற்படலாம். செயல்பாடுகள்ல இருந்து வந்த போட்டி பொறாமைகளும் குறையும். தள்ளிப்போன சில வேலைகள் நல்லபடியாக முடிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். கவனமுடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க.
தாய்வழி உறவினர்களுடைய வகையில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுவதுமே சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்கள் சுமூகமாகவும் வெற்றிகரமாகவும் முடிவடையும். முக்கியமான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பணியில தரம் பாராட்டுகளையும் பெற்றுவிடும். பணிகளை அனுசரணையாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல நகைச்சுவையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணையிடத்துல மகிழ்ச்சியாக பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவு நிலையும் வலுப்படும். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். சிறந்த ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. நகைச்சுவையான அணுகுமுறையுடனும் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். புதிய தொழில்நுட்பத்தினால வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. லாபமும் இருக்கும். வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. புதிய மின்சாதன பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வெளியூர் போக வேண்டிய கட்டாயமும் ஏற்படலாம். அலுவலகத்துல மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தன லாபமும் இருக்கும். ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால மறைமுக எதிரிகளையும் சமாளிக்கவும் செய்வீங்க. வெளிநாட்டு நண்பர்களுடைய உதவிகளும் இருக்கும். உங்களிடத்துல உதவிகள் பெற்றவர்கள் இப்பொழுது திரும்ப உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வையும் காண்பீங்க. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளுடைய விஷயத்துல அலட்சியம் காட்டவும் வேண்டாம். அவசரப்பட்டு யாரிடத்திலும் வாக்கு கொடுக்கவும் வேண்டாம். குடும்பத்துல உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்கில வெற்றியும் உண்டாகும். பிரபலங்களும் அறிமுகமும் ஆவாங்க. வெளிவட்டாரத்துல புதியவர்களும் நண்பர்கள் ஆவாங்க. வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். உத்தியோகத்துல அதிகாரிகள் புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று ஒரு உற்சாகத்துடன் கூடிய ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க வேலைகள் தாமதமானாலும் நல்லபடியாகவும் முடியும். புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். தந்தை வழி உறவினர்களினால செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிகள் கூடுதலாகவும் இருக்கும். வியாபாரத்துல பணியாளர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய வேலைகள்ல நீங்க மும்முரமாகவும் இருப்பீங்க. கூடுதலான அலைச்சல்களும் இருக்கும். ஆனாலும் இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு கை கால்கள்ல காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் சிறப்பாகவும் இருக்கும். இதனால நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். நிலுவையில இருந்து வந்த பணிகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. எதிர்காலத்திற்கு தேவையான நிதி பலன்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுப நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். உங்களுக்கு எதிராக இருந்தவர்களை வெற்றி காண்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்மாமனுடைய வழியில அனுகூலமும் உண்டாகும். மனநிலையில சில மாற்றங்களையும் செய்வீங்க. புதிய விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். நெருக்கமானவர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. வழக்குகள்ல நல்ல ஒரு தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. சிரமங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுவதுமே சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. மிருகசரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் ஆன்மீக நடவடிக்கைகள்ல ஆர்வத்துடன் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையற்ற பதட்டங்களும் நீங்குங்க. ஆறுதல்களும் ஏற்படுங்க.
மற்றவர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. பணிகளை மேற்கொள்வதில் இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். உங்களுக்கு இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். பணிகளை திட்டமிட்டு முறையாக ஆற்றுவதும் நல்லது. குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். சில குழப்பமான மனநிலையில இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். சில கூடுதல் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. தந்தையினுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். சில முன்னேற்றமான பலன்களையும் இன்று எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல உங்களுடைய சிந்தனை திறனும் அதிகரிக்கும். புதிய முதலீடுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பார்ட்னர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். அலுவலகங்கள்ல வேலை சுமை சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணவரவும் இருக்கும். வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தப்பட்ட ஏற்பாடுகளும் நடைபெறலாம். பதவி உயர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணி மாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்ப்புகளும் உடனுக்குடன் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு அலுவலக வேலைகள் சாதகமாகவும் முடியும். உங்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப பிரச்சனையினால சிலருக்கு இருந்து வந்த மன அழுத்தங்களும் நீங்கும். உறவினர்களிடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வரவு செலவு கணக்குகளை சரியாக பயன்படுத்துவதும் நல்லது. கடன் தொகைகளை சரியாக தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிக்கவும் செய்வீங்க. உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நினைத்தது நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று எதிர்பார்த்த வேலைகள்ல அனுகூலமான போக்கும் காணப்படும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. உறவினர்களிடத்துல ஏற்பட்டு இருந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். அவர்களிடத்தால் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. அனுசரித்து செல்வதும் நல்லது. சிலருக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். சில தேவையற்ற செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று உடல் ஆரோக்கியத்தில இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். சமூக நடவடிக்கைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்பாராத ஆதாயமும் உண்டாகும். ஆன்மீகத்துல உங்களுடைய ஆர்வமும் அதிகரிக்கும். குழந்தைகளிடத்துல ஊக்கம் தரக்கூடிய வகையில நீங்க பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். பொழுதுபோக்கு நடவடிக்கைகள்ல அதிக ஆர்வத்துடனும் இருப்பீங்க. தனிப்பட்ட விஷயங்களை மேம்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையும் இருக்கும். கற்பனை சார்ந்த துறைகளில் முயற்சிக்கு ஏற்ப புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பூர்வீக வீட்டினை சீர் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பேச்சுக்கல்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான போக்குடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மிருகசரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்கள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களினால சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாள் தன்னம்பிக்கை நிறைந்தும் காணப்படுவீங்க. நேர்மறை எண்ணங்களுடனும் உற்சாகத்துடனும் இருப்பதும் நல்லது. கூடுதல் பணிகள் இருந்தாலுமே பணியில வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். கவனமுடன் பணியாற்றினாலே போதும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இருவருக்கும் இடையில நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில நீங்க பேசுவதும் நல்லது. ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். வரவை விட செலவுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை சேமிப்பது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு மன உளைச்சல்களின் காரணமாக கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சிறிய அளவுல உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. இன்று மிதமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நல்லதை நினைத்தாலும் கெட்ட பெயர் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. யாரிடத்திலும் வம்பு வழக்குகள்ல ஈடுபடவும் வேண்டாம். தொழில் துறையில இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். வியாபாரம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் நடைபெறும். வீட்டு செலவுகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம்.
வேலை இடங்கள்ல கவனக்குறைவாக மட்டும் இருக்கவும் வேண்டாம். மேலதிகாரிகள் உங்களுடைய வேலைகளை மதிப்பிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து வரவேண்டிய செய்திகளும் தாமதமானாலும் வந்து சேரும். எச்சரிக்கையாக நடந்து கொள்வதும் நல்லது. கலவையான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எடுத்த காரியங்கள்ல சின்ன சின்ன கால தாமதங்களும் ஏற்படலாம். வேலை சுமை அதிகமாக தங்க இருக்கும். அரசாங்கத்திடமிருந்து வரவேண்டிய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. மனைவியினுடைய கோபத்துல கவனமாகவும் இருங்க. இது உங்களுக்கு மன சஞ்சலத்தையும் ஏற்படுத்தலாம். பிள்ளைகளும் பொறுப்பின்றி நடந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களுடைய செயல்பாடுகள்ல கவனமாகவும் இருங்க. பங்கு சந்தையில கவனமாக இருப்பதும் நல்லது. கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். பழைய நண்பர்கள் உதவிகளும் செய்வாங்க. உங்கள் தாயாருடன் வீண் விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். வெளியூர் பயணங்களினால அலைச்சல்களும் இருந்தாலும் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல புதிய பங்குதாரர்களை சேர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல விமர்சனங்களையும் தாண்டி முன்னேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். இளைய சகோதரர்கள் கேட்கின்ற உதவிகளை செய்தும் தருவாங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் அவர்களினால ஆதாயமும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது மனதிற்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். ஆடம்பரத்திற்காக பணத்தை செலவு செய்வதும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய கடின உழைப்பின் மூலமாக நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். குழந்தைகளின் மீதான நம்பிக்கையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உங்கள் தாய் வழி குடும்பத்தினருடன் அன்பும் ஆதரவுகளும் இருக்கும். உங்களுடைய எதிரிகளை வருத்தமடைய செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுடைய செயல்பாடுகளும் இருக்கும். பெற்றோர்களை சிறப்பாக கவனித்துக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இணையம் சார்ந்த பணிகள்ல மாற்றமான சூழலும் உண்டாகும். கல்வி தொடர்பாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. செயல்பாடுகள்ல வேகத்தையும் காட்டுவீங்க. கால்நடைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். தொழிலை விருத்தி செய்வதற்கான எண்ணங்களும் மேம்படலாம். சுய முயற்சிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். வெளிவட்டாரங்கள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது கவனமாகவும் இருங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சி குறித்து மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில சிறந்த பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வேலை தொடர்பான பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நேர்மையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. சில முக்கியமான உதவிகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணையும் உங்களுடைய பொறுப்புணர்ந்தும் செயல்படுவாங்க. உற்சாகமான மனப்பான்மையுடனும் இருப்பீங்க. அவர்களுடைய ஒத்துழைப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். நிதிநிலை மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். உங்களுக்கு வரவேண்டிய பணமும் கைக்கும் வந்து சேரும். நிலுவைத் தொகைகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உற்சாகத்துடனும் ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. என்ற மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. சில சமயங்கள்ல நீங்க விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுதாங்க. வீட்டுல மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். நெருங்கிய உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். வெளியூர் பயணங்களின் மூலமாக தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலையிடங்கள்ல இருந்து வந்த பணிச்சுமையும் குறையும். மன அழுத்தங்களும் தீரும். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரம் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். வருமானமும் இருக்கும். சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்த காரியங்களை வேகத்தோடும் விவேகத்தோடும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. தொழிலுக்கான ஆதரவுகளும் இருக்கும். என்று தேவையற்ற எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சொந்த பந்தங்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆன்லைன் வர்த்தகங்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. என்று ஆசை வார்த்தைகளை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். பேச்சுக்கள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய நலன்ல அக்கறையும் காட்டுவாங்க.
அரசு வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். வாகனங்களை சீர் செய்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வியாபாரத்துல பழைய சரக்குகளை விற்று தீர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகளும் ஏற்பட்டாலும் சமயோஜிதமாக சமாளிக்கவும் செய்வீங்க. தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரித்தாலும் சக பணியாளர்கள் உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று மன அமைதியும் உண்டாகும். அக்கறையாகவும் வேலைகளையும் செய்வீங்க. சிலருக்கு இடமாற்றங்களும் ஏற்படலாம். பெற்றோர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். சில மங்களகரமான நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்ளவும் செய்வீங்க. மாமன் வழி தரப்புல இருந்து சில மன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். மென்மையான இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்தினாலே போதுங்க. இன்று கண்கள் தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். சில முன்னேற்றமும் உண்டாகும். குழந்தைகளுடைய வழியில ஒத்துழைப்புகளும் மகிழ்ச்சியும் இருக்கும். பொருளாதாரம் தொடர்பான சிக்கல்களும் குறையும். சவாலான வேலைகளையும் சாதாரணமாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. மனதுல புதுவிதமான தெளிவுடனும் இருப்பீங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். சுபகாரிய முயற்சிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். வியாபாரத்தை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். இன்று மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கல்களும் நீங்கும். திடீர் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். தாய் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மேன்மையான நாள் என்றும் கூறலாம். இன்று எதிர்பாராத பணவரவுடன் சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பான பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று அதீத சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகளாகவும் இருக்கலாம். இன்று மற்றவர்களுக்கு உதவிகள் செய்து அதுல மகிழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில சமயங்கள்ல உங்களிடத்துல அவ்வப்பொழுது வெறுமையான உணர்வுடனும் இருப்பீங்க. தனிமையாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தேவையற்ற எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வேலையில உங்களுக்கான முக்கியத்துவமும் அதிகரிக்கும். சில வேலைகளை மற்றவர்களுடைய உதவியுடன் செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது வார்த்தைகளை மட்டும் கவனமாகவும் இருங்க. முன்கோபத்தினை வெளிப்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால உறவில நல்லிணக்கம் பாதிக்கப்படாதவாறு பார்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சிறப்பாகவும் இருக்கும். வீட்டுல பெரியவர்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். விரைவில் சோர்ந்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அடுத்தடுத்த வேலைகள் இருந்து கொண்டே இருக்குங்க. இது உங்களுக்கு சற்று சலிப்பையும் ஏற்படுத்தலாம். இன்று ஏற்ற இறக்கமான நாள் என்றும் கூறலாம். வேலை இடங்கள்ல சில சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். வேலைகளை முடிக்க முடியாமல் சற்று தடுமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். தொழில இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். சில திடீர் செலவுகளினால சிரமப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருள் வரவும் இருக்கும். எதிர்பார்த்த வேலைகள் நடப்பதில் தாமதங்களும் ஏற்படலாம். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வேலையில மாறுதல்களும் இருக்கும். பணி அழுத்தங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மன சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். அரசாங்க அதிகாரிகளுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிநாட்டுல இருந்து கேட்ட உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நெருங்கிய உறவினர்களுடைய அழுத்தத்தினால மனக்குழப்பங்களும் ஏற்படலாம். எடுத்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அந்நிய பெண்களிடத்துல எச்சரிக்கையாக பேசுவதும் நல்லது. வாகனங்களை நிறுத்தும் பொழுது கவனமாகவும் இருங்க. கடந்த 2 நாட்களாக கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனப்போரும் நீங்கும். வெளிவட்டாரத்துல அனைவராலும் மதிக்கவும் படுவீங்க. உறவினர்கள் உங்களை புரிந்து கொள்ளவும் செய்வாங்க. வியாபாரத்துல போட்டிகளும் குறையும். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். புதிய வேலைகளை துவக்குவதற்கு ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சில செலவுகளும் ஏற்படலாம். மற்றவர்களுடன் வீண் விவாதங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால கவனமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளினால சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது.
அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சக ஊழியர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல பணியாட்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். என்ற கலவையான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. பிள்ளைகளுடைய விஷயத்துல அக்கறையாகவும் இருப்பீங்க. பெற்றோர்களுடைய ஆதரவுகளும் ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மாமன் வழி தரப்புல இருந்து சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். மென்மையான இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்துவதும் நல்லது. கண்கள் தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். பேச்சுக்கள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். உறவினர்களுடைய மத்தியில உங்களின் மீதான நம்பிக்கையும் அதிகரிக்கும். வியாபார பணிகள்ல முதலீடுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடன் பிறந்தவர்களிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். தனம் நிமித்தமான சிந்தனைகளும் அதிகரிக்கும். நண்பர்களின் மூலமாக ஒத்துழைப்புகளும் இருக்கும். இன்று புது பொழிவுடனும் காணப்படுவீங்க. முக தோற்றத்திற்கு முக்கியத்துவமும் தருவீங்க. தாமதங்கள் நீங்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கையும் அதிகரிக்கும். வெளியூரில் இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் அதிகரிக்கும். மகான்களுடைய தரிசனங்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியான பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். பணிகள் சுமூகமாகவும் நடைபெறும். கவனமுடன் பணியாற்றுவதும் நல்லது. தொழில் சார்ந்த அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உங்கள் துணை இடத்துல இருந்து வந்த சில சலசலப்பான போக்குகளும் மாறும். நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களிடத்துல நீங்க புத்துணர்ச்சியாக பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். போதிய அளவு பணமும் கையில இருக்கும். உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு கண் மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது வழக்கமான சோதனைகளாகவும் இருக்கலாம். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மன உறுதியுடனும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல எதிர்பாராத லாபமும் இருக்கும். பங்கு பரிவர்த்தனைகள் சிறப்பான உயர்வையும் எதிர்பார்க்கலாம். வருமானமும் இருக்கும். கையிருப்பும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பதவி உயர்வுகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். சில யோகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பூமி மன இடங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாட்டுல இருந்து நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கேட்ட உதவிகளையும் செய்தும் தருவாங்க. அரசு வேலைகளும் நல்லபடியாகவும் நடைபெறும். உங்களுடைய அவசரங்களை வீட்டுல காட்டவும் வேண்டாம். உறவினர்களிடத்துல சின்ன சின்ன தொல்லைகளும் ஏற்பட்டு நீங்கும். அடுத்தவர்களுடைய பேச்சுக்களை அதிக முக்கியத்துவம் கொடுத்து கேட்கவும் வேண்டாம். ஆரோக்கியத்துல இருந்து வந்த பாதிப்புகளும் படிப்படியாகவும் குறையும். சில தேவையில்லாத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நினைத்த வேகத்துல எந்த ஒரு வேலையையும் முடிக்கக்கூடிய ஆற்றலுடனும் இருப்பீங்க. தடைகளும் தாமதங்களும் நீங்கும். உறவினர்கள் நண்பர்களுடன் சின்ன சின்ன விரிசல்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல வேலையாட்கள் இடத்துல போராடி தங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். உத்தியோகத்துல அதிகாரிகளினால அலைச்சல்களும் ஏற்படலாம். விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. இன்று உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் அமையும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல மேற்கொள்வதும் நல்லது. எதிரிகளினால மறைமுக தொல்லைகளும் ஆதாயமும் உண்டாகும். அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் இழுபறியாகி தங்க முடியும். அலுவலகத்துல பணிச்சுமை சற்று அதிகமாகவும் இருக்கும். சக பணியாளர்கள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். இன்று அதிகாரமும் செல்வாக்கும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணிபுரியும் இடத்துல உங்களுக்கான சலுகைகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. மற்றவர்களுக்கு உங்களுடைய வேலைகள் ஒரு முன்னுதாரணமாகவும் இருக்கும். மற்றவர்களுடைய நலனை பற்றி சிந்திக்கவும் செய்வீங்க. இன்று நண்பர்களுக்காக சில பண உதவிகளையும் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல முதலீடுகள் செய்யும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. சின்ன சின்ன குறைபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். தேவையான இடங்கள்ல அனுசரித்து செல்வதும் நல்லது. முயற்சிகள்ல இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளை எல்லாமே புரிந்தும் கொள்வீங்க. மனதளவுல எதையும் செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. குறுகிய தூர பயணங்களின் மூலமாக மாற்றங்களும் ஏற்படலாம்.
எண்ணியதை வித்தியாசமான முறையில நிறைவேற்றவும் செய்வீங்க. இன்று விற்பனை துறையில புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். லாபம் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். சகோதரர்கள் கிட்ட எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் தொழில் சார்ந்த அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. கண்ணும் கருத்துமாக வேலைகளும் முடிப்பதும் நல்லது தாங்க. இன்று சேவை மனப்பான்மையுடனும் இருப்பீங்க. சமூக செயல்பாடுகள்ல அதிக அக்கறையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய யதார்த்தமான அணுகுமுறை உங்களுடைய வளர்ச்சிக்கு வழிகாட்டுவதாகவும் இருக்கும். செயல்களை சிறந்த முறையில ஆற்றவும் செய்வீங்க. அமைதியான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. ஓய்வெடுக்க கூட நேரமில்லாத அளவிற்கு அடுத்தடுத்த வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவில இன்று குடும்ப உறுப்பினர்களிடத்துல நட்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. குடும்ப வட்டாரத்துல நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்குங்க. மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. வேலையில இருந்து வந்த பின்தங்கிய சூழ்நிலைகளும் மாறும். வருமானமும் இருக்கும். தொழில் துறையில நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். அரசு அலுவலக வேலைகள் தாமதமின்றியும் நடைபெறும். வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். பொருள் வரவும் இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாகவும் இருக்கும். கடன் சுமை சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல செய்திகளும் வந்து சேரும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில தனித்துவமான திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. எதையும் நிதானமாக யோசித்து செய்வதும் நல்லது. சில நேரங்கள்ல தேவையற்ற இடையூறுகளினால சிரமங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். உறவினர்கள் குறை சொல்லாதவாறு பார்த்துக் கொள்வதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நிதானமாகவும் இருங்க. பிள்ளைகளுடைய விஷயத்துல அன்பாகவும் அனுசரணையாகவும் இருப்பதும் நல்லது. எதிர்காலம் பற்றிய கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளை அன்பால அரவணைத்தும் செல்வீங்க. மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல போட்டிகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். உத்தியோகத்துல மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்படலாம். அலைச்சல்களுடன் ஆதாயமும் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வீண் அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதே சமயத்துல உடல் ஆரோக்கியத்துல முக்கியத்துவமும் தருவதும் நல்லது. எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். தாய்வழி உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஆதரவாகவும் இருப்பாங்க. பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரிகள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய சிந்தனைகளும் மேம்படும். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இறை பணிகளுக்கு மதிப்பு மரியாதையும் தருவீங்க. சில செலவுகளினால சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்படலாம். பணிவான பேச்சுக்கள் தேவையற்ற பகைமையை தவிர்ப்பதாகவும் இருக்கும். சக ஊழியர்கள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. அலைச்சல்கள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுசரித்து செல்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய தொடர் முயற்சியின் மூலமாக வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று உங்களுடைய வளர்ச்சியில முன்னேற்றமும் உண்டாகும். சிறப்பாகவும் உணர்வீங்க.
வேலை தொடர்பான பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். ஆன்மீக விஷயங்களுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நல்ல தேக ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. நேர்மறை எண்ணங்களுடனும் காணப்படுவீங்க. என்ற சில நல்ல வாய்ப்புகளும் வீடு தேடியும் வரலாம். பார்ட்னர்களுடைய உதவியுடன் தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. வியாபாரமும் விறுவிறுப்பாகவும் நடைபெறும். கையில பணமும் இருக்கும். வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். வேலை இடங்கள்ல பதவி உயர்வுகளையும் எதிர்பார்க்கலாம். என்ற நண்பர்களுடைய ஆதரவுகள் ஒத்துழைப்பாகவும் இருக்கும். நினைத்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டு செய்யக்கூடிய வேலைகள்ல வெற்றியும் உண்டாகும். எதையும் விவேகத்தோடு செய்வதும் நல்லதுதாங்க. நெருங்கிய நண்பர்கள் கிட்ட சில உதவிகளை எதிர்பார்க்கவும் செய்யலாம். சகோதரர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். வரவு செலவு கணக்குகளை சரியாக பயன்படுத்திக் கொள்வதும் நல்லது. குறித்த நேரத்துல வேலைகளை முடிக்க வேண்டியதும் இருக்கும். அடுத்தவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். எதையும் சாதிக்கும் துணிச்சலுடனும் இருப்பீங்க. பெற்றோர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். பிரியமானவர்களுக்காக சிலவற்றை விட்டுக் கொடுக்கவும் செய்வீங்க. பொது காரியங்களில் ஈடுபடவும் செய்வீங்க. வியாபாரத்துல வேலையாட்கள் கடமை உணர்வுடனும் செயல்படுவாங்க. உத்தியோகத்துல தலைமையினுடைய நம்பிக்கையையும் பெறுவீங்க. மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று புதிய முயற்சிக்காக இன்றைய நாளை நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். உறவினர்களினால குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். வியாபாரத்துல புதுவிதமான மாற்றங்களின் மூலமாக லாபமும் உண்டாகும். மருத்துவ வியாபாரத்துல லாபத்தையும் பெறலாம். மனதில இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி அமைதியும் உண்டாகும். எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாகவும் அமையும். அந்நிய வர்த்தகத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். உயர் அதிகாரிகளின் மூலமாக ஆதரவான சூழலும் உண்டாகும். விவேகத்துடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு லாபகரமான நாளாகவும் அமையும். சில தேவையற்ற சஞ்சலங்களும் ஏற்பட்டு நீங்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த செய்திகளும் வந்து சேரும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பான நாளாகவும் இருக்கும். வேலை விஷயங்கள்ல முன்னேற்றமும் உண்டாகும். உங்களுடைய தேவைக்கு பயன்படக்கூடிய வகையில சரியான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. துணிச்சலுடனும் செயல்படுவீங்க. நன்மைகள் விளையக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். பணிகளை எல்லாமே உறுதியுடன் ஆற்றவும் செய்வீங்க. உங்களுடைய முயற்சியின் மூலமாக வெற்றியும் உண்டாகும். உங்கள் துணையுடன் விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். சமூக வட்டாரத்துல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. மியூச்சுவல் ஃபண்ட் போன்றவற்றின் வழியாக பணத்தை முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. என்று நினைத்த வேலைகளை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில இடங்கள்ல நீங்க விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்குங்க. இது உங்களுக்கு நன்மையை தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். தொழில் துறையில முன்னேற்றமும் உண்டாகும். வேலை இடங்கள்ல மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பதவி மாற்றத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வருமான தடையின்றி எதுவும் இருக்காது. அவசியமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு புதியதாக வீடு மனையிடங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலர் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இரவு பகல் பார்க்காமல் கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு மனசோர்வு அடையவும் வேண்டாம். தேவையற்ற விஷயங்கள்ல நீங்க தலையிடவும் வேண்டாம். அவசரப்பட்டு யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடவும் வேண்டாங்க. வங்கி வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆடம்பர செலவுகளினால பண விரயங்களும் ஏற்படலாம்.
என்று சொன்ன சொல்லை காப்பாற்றவும் செய்வீங்க. சிலர் உங்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிகார பதவியில இருக்கிறவங்க அறிமுகமும் ஆவாங்க. ஆன்மீக நாட்டங்களும் அதிகரிக்கும். வியாபாரத்துல வேலையாட்கள் மதிக்கவும் செய்வாங்க. உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். சில அதிரடியான மாற்றங்களை செய்யக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். வீட்டுல உள்ளவர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டும் செயல்படுவாங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். ஒருவருடைய தேவையை மற்றவர்கள் நிறைவேற்றி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சியான சம்பவங்களும் நடைபெறும். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரம் விறுவிறுப்பாகவும் நடைபெறும். எதிர்பார்த்த லாபத்தையும் பார்த்து விடலாம். குழந்தைகளுடைய கல்வி தொடர்பான சிந்தனைகளும் மேம்படும். மனதுல புதுவிதமான இலக்குகளை நிர்ணயிக்கவும் செய்வீங்க. சில விஷயங்கள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். பூர்வீக சொத்துக்கள்ல மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்தும் கொள்வீங்க. வியாபாரம் தொடர்பான பணிகள்ல மாற்றங்களும் உண்டாகும். வரவு நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும். சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். சில தேவையற்ற எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கவனமுடனும் விழிப்புணர்வுடனும் பணியாற்றுவதும் நல்லது. உற்சாகமான போக்கும் காணப்படும். சோம்பலான உணர்வுகளும் மாறும். பணியில சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணையிடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் வாக்குவாதங்களும் ஏற்படலாம். நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு கவனமின்மையின் காரணமாக பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இத்தகைய சூழ்நிலைகளை கையாளும் பொழுது கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. சிலருக்கு சளி இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வெற்றிகரமாக வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். தொழிலுக்கு இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கி தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். வருமான பெருக்கத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். உங்களுடைய திறமைக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். அரசு வேலைகள்ல தாமதங்கள் இருந்தாலும் நல்லபடியாகவும் முடியும். ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பொருள் வரவும் இருக்கும். கடன் சுமையும் தீரும். வியாபாரத்துல மூலதனத்தை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்த காரியங்களை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. வெளியூர்ல இருந்து முக்கியமான தகவல்களும் வந்து சேரும். அரசு காரியங்கள்ல எதிர்பாராத தடைகளும் ஏற்பட்டு நீங்கும். சாலைகள்ல சென்று வரும் பொழுது கவனமாகவும் இருங்க. அலுவலகத்துல வீட்டு பிரச்சனைகளை பேசவும் வேண்டாம். வரவு செலவு கணக்குகள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாங்க. என்று சொன்ன சொல்லை காப்பாற்றவும் செய்வீங்க. மற்றவர்களுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றவும் செய்வீங்க. இதுவரை இருந்து வந்த அலைச்சல்களும் டென்ஷன்களும் நீங்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையினால நல்ல தீர்வையும் காணலாம். தள்ளிப்போன விஷயங்கள் எளிதிலும் முடியும். தொழில் உத்தியோகத்துல திருப்தியும் உண்டாகும். புதியதாக வேலைகளை துவக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல எதிர்பார்த்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். உங்கள் தாய் இடத்துல கேட்ட உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகளுடன் அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆதாயமும் உண்டாகும். அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். பணியாளர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பெற்றோர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். நண்பர்களினால அனுகூலமும் உண்டாகும். ஆன்மீக பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நெருக்கமானவர்களின் மூலமாக சாதகமான சூழலும் உண்டாகும். சுவையான உணவுகளை உண்டு மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய நபர்களுடைய நட்பின் மூலமாக மகிழ்ச்சியும் உண்டாகும். முயற்சிகள் மேம்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் உண்டாகும். புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது.
சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நல்ல நட்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சமமான நாளாகவும் அமையும். இன்றைய நாள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். வேலை மற்றும் தொழில் சம்பந்தமாக முன்னேற்றமும் உண்டாகும். சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதற்கு இன்றைய நாளை நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்களுக்கு இருந்து வந்த கவலைகளும் குழப்பங்களும் நீங்கும். பணியிட சூழல்கள் சிறப்பாகவும் இருக்கும். பணியில சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே நல்லிணக்கமும் காணப்படும். உங்கள் துணை இடத்துல தெளிவாக பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். சில சூழ்நிலைகள பணத்தை சரியாக கையாள்வதும் நல்லது. சில அதிகப்படியான செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு சளி மற்றும் இருமல், தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஆதாயமும் உண்டாகும். தொழில் துறையில நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல எதிர்பாராத லாபமும் இருக்கும். புதிய உற்சாகத்துடனும் செயல்படுவீங்க. வெளிநாட்டுல இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். அரசு சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆதாயமும் உண்டாகும். பெண்களினால நன்மைகளும் உண்டாகும். இன்று பண விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மன தைரியத்துடனும் சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. தேவைகளுக்கு ஏற்றவாறு உதவிகளும் செய்வீங்க. மனதில் இருப்பதை வெளிப்படையாக பேசுவதில் கவனமாக இருப்பதும் நல்லது. வேலை அலைச்சல்களினால உடல் அசதியும் ஏற்படலாம். வெளியில் செல்லும் பொழுது கொண்டு செல்லும் பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல்களை எச்சரிக்கையாகவும் இருங்க. அடுத்தவர்களுடைய ஆசை வார்த்தைகளை அதிகப்படியாக நீங்க நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். கொஞ்சம் அலைச்சல்களும் இருக்கும். ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தாங்க செய்யும். குடும்பத்துல பல விஷயங்களை நீங்களே பார்க்க வேண்டியதும் இருக்கும். இன்று வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிவாக பேசுவதும் நல்லது. உத்தியோகத்துல சின்ன சின்ன இடர்பாடுகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். நிதானம் தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்று வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உங்களுடைய பணிகளை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே செய்வதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். சக வியாபாரிகள் இடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. மற்றவர்களுக்காக ஏதாவது உதவிகளும் செய்வீங்க. இது உங்களுக்கு மன நிறைவையும் தருவதாகவும் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் அதிகரிக்கும். பாடங்களை படிப்பதில் சிரமம் என்று எதுவும் இருக்காது. இன்று சிலருக்கு சுற்றுலாக்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு துறைகள்ல அலைச்சல்களும் இருக்கும். வேகத்தை விட விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. செயல்பாடுகள்ல ஒரு விதமான சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். நண்பர்களை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். குழந்தைகளுடைய வழியில நீங்க சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. பொழுதுபோக்கான செயல்பாடுகளினால விரயங்களும் ஏற்படலாம். பூர்வீக சொத்துக்கள்ல மாற்றமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியிடங்கள்ல உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. அலைச்சல்களும் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலையில நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். புரிதல்களும் உண்டாகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.